ஹலோ மக்களே, மாயா சின்னு சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. தனாவை எப்படியாவது அடையணும்னு நினச்ச கார்த்தியும் ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகி தனாவை பார்க்குறதுக்கு வராங்க. கரெக்டான டைமில் ஜானகியும் மாயாவும் தனாவை பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கே வராங்க. தனா ஆபத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட சீனுவும் கதிரும் சேர்ந்த மாதிரி செம அதிரடியாக வந்து கார்த்தியும் அடித்து துவம்சம் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். சரி, கார்த்தி எப்படி எஸ்கேப் ஆனா? அப்போ ஜெயிலில் யார் தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் போய் பார்த்தா அங்கே கார்த்தி இருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க மாயா ஜானகி எல்லாம். அதே சமயத்தில் ஜானகி தாலி காணிக்க பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு ரெகுராம கூப்பிடுறாங்க. ரெகுராமும் நானும் இந்த இடத்துக்கெல்லாம் வர போகிறது இல்லைன்னு சொல்லிடுறாங்க. தனாவை கார்த்திட்டேருந்து காப்பாத்துறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெகுராம அந்த ஃபங்க்ஷனுக்கு வர வைக்கிறதுக்கும் ஜானகி அதிரடியான முடிவே எடுக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கார்த்தியன் தனாவை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு நினச்சி கதிர் இல்லாத டைமில் தனாவை பார்க்கறதுக்கு வந்துடுறாங்க. கார்த்திட்ட மாட்டிகிட்டு இருக்க தனாவும் நம்மளை யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் மாயாவும் ஜானகியும் எல்லார்கிட்டையும் அந்த பூஜைக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்காண்டி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே தனா வீட்டுக்கும் வந்து அந்த பூஜைக்கு கூப்பிடலான்னு பார்த்தா அங்கே கார்த்தியோட சவுண்டும் கேட்குது. அது மட்டும் இல்லாமல் தனா ஏதோ ஆபத்தில் இருக்கான்னு நல்லாவே புரிஞ்சிடுது. எவ்வளோ கதவை தட்டி பார்த்த அப்புறமும் அது திறந்த மாதிரியே இல்லை. ஒரு வழியாட்டு சீனு கதிரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கார்த்தியன் தனாவை விடுற மாதிரி இல்லை. தனா கடைசியில் ஒரு வழி இல்லாமல் பக்கத்துல இருந்த ஃப்ளவர் வாஷ் எடுத்து கார்த்தியோட தலையிலேயே போட்டுறாங்க. அப்படியே தனாவும் ஒரு வழியாக டோரை ஓப்பன் பண்ணுவோம். அங்கே இருந்து கதிர் சீனு எல்லாம் செம மாசம் உள்ள என்டர் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தைரியம் இருந்தால் தனாவை இப்படி பண்ண பாப்பேன்னு சொல்லிட்டு கார்த்தியை இழுத்து அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாயாவும் அவன் எப்படி ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆனா, இவனை பிடிச்சி கெட்டி போடுங்க, சீக்கிரமாக ஜெயிலில் ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் கார்த்தியும் அவங்கள தள்ளிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுது. ஜானகியும் தனாவை பிடிச்சிட்டு என்னதனா இப்படி ஆயிடுச்சு, இந்த கார்த்திக் கொஞ்சமும் திருந்தல, அந்த ஜெயிலில் மாட்டின அப்புறமா எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு குழம்பி போயிடுறாங்க. அதே சமயத்தில் கதிரும் சீனுவும் அவனை விரட்டிட்டு போன அப்புறமும் கார்த்தி அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனாவும் பயங்கரமாக பயந்துட்டு இருக்காங்க. கதிரும் ஒரு வழியாக வந்து சரி தனா, நீ எதுக்கும் பயப்படாத, அந்த கார்த்தியை ஒரு வழி பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. மாயாவும் எப்படி அவன் ஜெயிலேருந்து தப்பிக்கலாம், சரி நம்ம ஸ்டேஷனுக்கு போனால் ஏதாவது ஐடியா கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே கிளம்பி போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மாயாவும் அந்த அதிகாரிகிட்ட போய் தனா அங்கே வீட்டில் தனியாக இருக்கும்போது கார்த்தி எங்கே வந்துட்டான், அவன் இன்னும் திருந்தவே இல்லை, எப்படியும் தனாவை அடையணும்னு நினச்சிட்ருக்கான், எவ்வளோ தைரியம் இருக்குன்னு அவனுக்கெல்லாம், அவன் எங்கே சார்னு கேட்குறாங்க. அதுக்கும் அந்த அதிகாரியும் அவன் இவ்வளோ நேரமாக இங்கே தானே இருந்தான், அவன் எப்படி எஸ்கேப் ஆக முடியும், நீங்கள் எதுவுமே தெரியாமல் சொல்லாதுங்கம்மான்னு மாயாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாரும் இல்லை சார், கொஞ்சம் முன்னாடி தான் கார்த்தி வந்தான், அவனை பிடிக்க போகும்போது எஸ்கேப் ஆகிட்டான், இல்லைன்னா அவனையே பிடிச்சி நாங்கள் தரன்னு இழுத்துட்டு ஸ்டேஷனுக்கே வந்துருப்போன்னு சொல்கிறாங்க. மாயாவும் அப்படி கார்த்தி அங்கே வரலைன்னா இங்கே தானே இருப்பான், அவனை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே உள்ளவங்களும் எங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, சரி நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு கார்த்தியை கூட்டிகிட்டு வராங்க. அங்கே பார்த்தா கார்த்தியும் அசால்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்த உடனே மாயா ஜானகி எல்லாருமே பயங்கர டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னடா இங்கே நடக்குது, அப்போ அங்கே வந்தது கார்த்தி தானே, அப்போ ஸ்டேஷனில் இருந்த பிறமும் எல்லாரும் இந்த கார்த்திக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இவங்களை எல்லாம் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கிறாங்க மாயாவும். கார்த்தியும் செம அசால்ட்டாக ஜானகிட்ட வந்து என்ன உங்களுக்கு இப்போ எல்லாம் புரியுமே, என்ன தான் நீங்கள் என்னை ஜெயிலில் அடைச்சாலும் இனியும் தனாவை நான் விடுற மாதிரி இல்லை, மறுபடியும் தனாவை வந்து நான் தொந்தரவு பண்ண தான் போகிறேன், உங்களால் என்ன பண்ண முடியும்னு பேசுகிறாங்க. அதை கேட்டவுடனே கதிருக்கு பயங்கர கோபம் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி ஜானகிட்ட நீ ஏதோ ஃபங்க்ஷன் வச்சுருக்கியாமே, உன்னோட ஹஸ்பண்டை உயிரை காப்பாற்றலான்னு நினைக்கிறியா, அதெல்லாம் முடியவே செய்யாது,
எப்படி இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷனில் நான் வந்து தனாவோட வீடியோவை காட்ட போகிறேன். அதை பார்த்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட் அவமானம் தாங்க முடியாமல் அந்த இடத்துலே உயிரை விட்டுருவான் பாருன்னு சவால் விடுறாங்க. இதை கேட்டு ஜானகி பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன இருந்தாலும் இந்த கார்த்தியோட அலம்பல் என்னை தாங்க முடியலை, இவன் எல்லாம் திருந்தவே மாட்டானான்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் மாயாவும் பாருங்க சார் உங்கள் முன்னாடி எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லவும் அவங்களும் எதுவுமே கண்டுக்க மாதிரி இல்லை. ஜானகியும் கதிர் தனா கிட்ட என்ன இப்போ பண்ணுறது, தனாவுக்கு இங்கே இருந்தால் எப்போவுமே பிரச்சனை, கார்த்தி எப்படியும் தனாவை சும்மா விட மாட்டான், இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஜானகி கதிர் கிட்ட கேட்குறாங்க. தனாவும் அவங்க அம்மா கிட்ட சரி அம்மா இனி இந்த மாதிரியெல்லாம் நடக்காது, நீங்கள் எதுக்கும் பயப்படாதுங்கன்னு சமாதானப்படுத்துகிறாங்க. என்ன இருந்தாலும் ஜானகியோட மனசு கேட்கவே இல்லை. மாயாவும் சரி எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், நம்ம பேசாமல் தனாவை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லையேம்மான்னு சொல்கிறாங்க. ஜானகியும் மாயா கிட்ட நீ சொல்கிறது சரிதான், இந்த தாலி காணிக்க ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே பேசாமல் தனாவையும் கதிரையும் நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போனால் கார்த்தினால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம தனா கிட்டேயும் சரி இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ கண்டிப்பாக வந்துடுன்னு கூப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா ரகுராம் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஜானகி ரகுராம் கிட்ட எனக்கு எனக்கு அந்த கனவு வந்ததுலேருந்து ரொம்ப பயமாக இருக்குது, அதனால் உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு பூஜையெல்லாம் பண்ணுறோம்ல, அதுக்கு கண்டிப்பாக வந்துடணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரகுராமும் சரி நீ ஊரில் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்க, என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு நினச்சேன், கடைசியில் இப்போ என்கிட்ட வந்து சொல்கிறியா, ஃபங்க்ஷன் யாருக்கா இருந்தாலும் நான் அதில் கலந்துக்கிற மாதிரி இல்லை, இனிமேல் நீ பண்ணக்கூடிய பூஜையிலெல்லாம் நான் வர மாதிரி இல்லைன்னு பயங்கர கோபப்பட்டு பேசிட்டு போகிறாங்க. இதெல்லாம் சுற்றி இருந்து பார்த்த பத்மா பார்வதிக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுது. கரெக்டாக சொல்லிட்டான்னா, நீ சொன்னது சரிதான், அண்ணியும் என்னெல்லாமோ செய்கிறாங்க, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், அது மட்டும் இல்லாமல் தனா கதிரையும் இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலான்னு நினைக்கிறாங்களா இருக்கோம் அப்படின்னு போட்டு விடுறாங்க. இதை கேட்ட ரகுராமும் கொஞ்சம் கூட கோபப்படுறாங்க. சுற்றி இருந்த மணியும் ஏன் பத்மா உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா, எப்பவும் தனா கதிரை ஏதாவது சொல்லிட்டு இருக்கா, கொஞ்சம் சும்மா இருந்து சாப்பிடுன்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு ஜானகி பயங்கர வருத்தாயிடுறாங்க. பூஜையே அவங்களுக்காண்டி தான் பண்ணுறோம், ஆனால் அவங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியலை அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்காங்க. அதை கேட்ட மாயாவும் பெரியம்மா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, எப்படியாவது பெரியப்பாவை இந்த பூஜைக்கு வர வச்சிடலாம், உங்களோட ஃபங்க்ஷனும் சிறப்பாக முடியும், அதனால் வருத்தப்படாதுங்கன்னு சொல்லவும் ஜானகி அந்த கார்த்தி வேற அந்த பூஜையில் வருவேன் எல்லா வீடியோவும் காட்டுவேன்னு வேற சொல்லியிருக்காங்க, அதை நினைச்சும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மாயா எப்படியும் கார்த்தியோட திட்டத்துக்கெல்லாம் ஆப்பு வச்சு அந்த வீடியோ ஆதாரத்தை அந்த ஃபங்க்ஷனில் காட்டாமலும் ஜானகியோட ஆசைப்படி எப்படி ரகுராம் பெரியப்பாவையும் அந்த பூஜைக்கு கலந்துக்க வச்சிடுவாங்கன்னே சொல்லலாம்.